அடிப்படையில இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு தட்டச்சிக்கல் இருந்துட்டே வந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில நாங்க இங்க ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டோம். எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 32 பேரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. அந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். இப்படி ஒரு பேக்கப் இருக்கு தான் நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா கோர்ட்டுக்குள்ள இந்த வாதாடுறோம். இங்க மாதிரி பேனா வை ஒரு நாள் நான் வந்து சேலம் சென்னை இடையேயான 8 வழிச்சாலை வழக்கில் கனிம வளம் மற்றும் வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வாதத்தை எடுத்து சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என இவ்வளவு போராட்டம் பண்றீங்க பேசுறீங்க எல்லாம் சேர்ந்து இந்த 8 வழிச்சாலை என்ன நிப்பாட்டிடுமா என்ன? இப்படித்தான் ஆகணும். நல்லதான் நீங்க உண்ட முடியும். நீங்க அவ்வளவுதான் நான் இப்ப சொல்ல முடியும். சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்து பரந்தூர்ல ஏர் பூட்டி உலர்மை ஒழிய ஏர் போட்டு கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாலி கொம்ப வந்து வேணாலும் குடிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 52வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 1116 ஏக்கர்ல விரிவடை வைக்கிறதுக்கான வேலையை செய்யறது ஏற்புடையதல்ல. அது என்ன வேலை கொடுத்தும் நம்மகிட்ட அதிகாரம் இல்ல. அதிகாரத்துக்கு வர வரைக்கும் நம்ம இருக்கிற ஒரே வழின்னு போராட்டம் தான். மக்களோட நின்று போராடி தான் நம்ம பண்ணணும். ஓட்டு அதெல்லாம் 2ஆம் பட்சம். போட்டா போடு, போலைனா போ. ஓட்டுக்கு என் நாட்டை பாதுகாப்பது என் முதல் வேலை. வர்ற மாதிரி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்ப குறிப்பா கொஞ்ச நேரம் இந்த நாள் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட பயங்கரமான கதறல் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, ஏண்டா உங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியாதா? ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதா அது கிடையாதான்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா, நம்ம நாம் தமிழரோட வழக்கறிஞர் பாசறை தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கு. குறிப்பா இவனுங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிளகா கொடுத்தது மாதிரி கத்துக்கதும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றது இந்த வீடியோல பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுல, அதாவது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சீமானா யாரு, எம்பியா எம்எல்ஏவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்குலாம் கோர்ட்டு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்கு. அது என்னன்றதையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் சீமான பத்தி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருந்த பிஸ்மி, நம்ம பிஸ்மி இருக்காரா வலைபேச்சு பிஸ்மி, அந்த வலைபேச்சு பிஸ்மிய இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதையுமே பார்ப்போம். அப்புறம் ஏன் தொகுதிக்குள்ள வந்தா ஜட்டியோட அவன் உட்கார வச்சிருவேன், கொன்னு இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாவேகாவோட அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு ஆடியோ மட்டும் கிடையாது, அவங்க கட்சியில இருந்து 2 ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. தொகுதிக்குள் கால் வைத்தால் உடம்பில் உயிர் இருக்காது, உள்ளாடையோடு உட்கார வைத்து அடிப்பேன் என தாவேக்க ஒன்றிய செயலாளரிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிரட்டுவது போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி, சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதாவது கரூர்ல வந்து 41 பேர் இறந்தாங்க. குறிப்பா விஜய் அவர்களை, அதை வந்து அப்போதைக்கு விஜய் தான், விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்து போனாங்க. சோ அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு பணி வந்து நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி இப்ப ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போய் அங்க அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு பணி வந்து கொடுத்துட்டு வந்தாரு. சோ அந்த அரசு பணி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதீங்க, இது வந்து தப்பான ஒரு உதாரணமா கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு மாதிரி நிறைய எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா விஜய் அவர்கள் கரூருக்கே இப்ப போகக்கூடாது, ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இவர் வந்து அங்க போவே கூடாதுன்னு சொல்லி திமுக வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது, அவர் அங்க போய்தான் ஆவாருன்ற லெவலுக்கு அங்க இருந்த உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்துச்சு. இதுக்கு விஜய் அவர்களும் பயங்கரமா பேசியிருந்தாரு. அதாவது எங்களை வந்து வரவிடாம தடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, ஆனா கோர்ட் வந்து நறுக்குன்னு கொட்டி விட்டுருச்சுன்னு சொல்லி விஜய் அவர்கள் பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இங்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். கண்ணாடி சார் அது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எதுக்காக கரூருக்கு போனாரோ, கரூருக்கு போக வைக்க வேண்டியவங்க கிடையாது, போகாம தடுக்கிறவங்க கிடையாது. அது என்ன விஷயத்துக்காக போனீங்களோ அது நாங்க வேணாம்னு சொல்லி ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருந்தா நாம் தமிழரா இருக்கட்டும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அது வேணாம், இது வந்து வேற மாதிரி ஒரு முன்னாதாரமா போயிருன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். பட் கேட்காத தாவேக்காவோட விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல நான் கொடுத்துதான் ஆவேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. நாம கூட சொன்னோம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பார்க்க போய் தான் மக்கள் இறந்தாங்கன்னு சொல்லி நிறைய எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இல்ல விஜய் பார்க்க போய் நிறைய பேர் இறக்கல, திமுகவோட சதினால தான் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நாம
அது வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வந்துரும். ஏன்னா இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோன்னா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி, சப்போஸ் அவங்க மாத்தி பேசிட்டாங்கன்னா சோ அதுக்காக வேணாம். இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்கள விலைக்கு வாங்குற மாதிரியான ஒரு வேலை தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன் சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் நான் உங்களுக்கு சொல்றேனே. எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தார். போன டைம் பீரியட்ல இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம், அப்ப இருந்த ஆட்சியில இருந்த திமுக 10 லட்சம் சொல்லி இந்த மாதிரி நிறைய பணங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த டைம் பீரியட்ல அங்க அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுடைய ஒரு அம்மாவோ பாட்டியோ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. யாருக்கா அங்க இறந்தான்? விஜய பார்க்க போய் தானே இறந்தான். பரவாயில்ல, சந்தோஷம். அவரை பார்க்க போய் இறந்தா அப்படின்னா சந்தோஷம். பய போனாலும் போயிட்டு போறியா? இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதா. எப்படிப்பட்டவங்க பாருங்க. விஜய பார்க்க போய் இறந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தவங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, என் பேரன் விஜய் இவ்வளவு பக்கத்துல என்னை பார்க்க வச்சுட்டானே, அதுக்கு அவன் இறந்தாலும் பரவாயில்லன்ற லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஆளுகளுக்கு எதுக்கு நீங்க வந்து 20 லட்சமும் கொடுக்கறது தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆமா, விஜய பார்க்க போனதுனாலதான் என் மகன் இறந்தான், என் பேரன் இறந்தான், நான் வந்து என்னுடைய தவறுதலால தான் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு, குழந்தைய வந்து தூக்கிட்டு போனது என் தப்புதான்னு சொல்லி சொல்றது கூட அவங்களால முடியல. பரவாயில்லன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எதுக்காக நீங்க பணம் எல்லாம் கொடுக்குறீங்க, வேலை கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்விதான் வந்துகிட்டு இருந்துச்சு. சோ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த மாதிரி அரசு வந்து பணி வந்து கொடுத்துட்டீங்க. அப்ப நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி நீங்க அரசு பணி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்காக எல்லா இதுவும் பண்ணி படிச்சு எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுடைய வேலையை நீங்க தட்டி பறிக்கிறீங்கன்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி உங்களுக்கு வேலை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா பிரைவேட்ல உங்களுக்கு எவ்வளவோ தெரிஞ்ச எவ்வளவோ கம்பெனி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய சிஎம் ரெஃபரன்ஸ்ல எவ்வளவு இடத்துல வந்து வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ஒரே ஒரு கையெழுத்து, சிஎம் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்காருங்க, இது மூலமா எனக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா எவ்வளவோ இடம் இருக்கு, கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அரசு பண்ணி தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அதுலதான் எங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ சப்போஸ் நீங்க வந்து அரசு பண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஆனா நிறைய பேர் இந்த ஒரு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த வேலையை அட்டன் பண்ணி சப்போஸ் இந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி 41 பேருக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, 41 32 பேரோ இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவனுக்கு வேலை கிடைக்காம போய் சப்போஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அவன் ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்து அதுக்கு காரணம் என் பையன் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அவன் கிடைக்கல, அந்த ஒரு விரக்தியில தான் தற்கொலை பண்ணி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன சார் பண்ணுவீங்க சொல்லுங்க? இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொடுப்பீங்களா? நாங்க அதுதான் கேட்கிறோம். இந்த வேலை வந்து இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணி அதுக்காக வேலை செஞ்சு எக்ஸாம் எழுதி எல்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு வந்து நீங்க எதாவது தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை தான் கொடுக்கணும் அப்படின்னா பிரைவேட் ஜாப் கொடுங்க. அப்ப இன்னொரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அப்ப இருந்து ஆட்சியில இருந்த திமுக தரப்புல இருந்து 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய கட்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய உதவி எல்லாம் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனா நம்ம ஒரு ரவுண்ட் ஃபிகரா ஒரு 30 லட்சம்னு கூட வைங்க. 30 லட்சம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம். இப்ப நிறைய பேரோட என்ன சொல்றது ஆண்டு வருமானமே பாத்தீங்கன்னா 6 லட்சம் கூட கிடையாது. நிறைய பேரோட வருமானம் 6 லட்சம் கூட கிடையாது. அப்ப 6 லட்சம்னு நீங்க வச்சா கூட ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அப்போ ஒரு மாசத்துக்கு 50,000 சம்பளம் வச்சீங்கன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட் 6 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்கு வரும். யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஏத்துக்கான சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 வருஷத்தோட ஒருத்தவங்களுடைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அது வந்து அதுவே ஜாஸ்தி நான் சொல்ல மாட்டேன், எவ்வளவு வேணா கொடுங்க. இப்ப கோர்ட்டும் அதான் சொல்லியிருக்கு. கோர்ட் வந்து இந்த பணி ஆணையை வந்து ரத்து பண்ணி அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எவ்வளவு வேணா பணம் கொடுங்க, எவ்வளவு வேணா கொடுங்க. நான் தான் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து 800 கோடி ரூபாய் அந்த ஒரு எவ்வளவு வந்து விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்துருங்க, 41 கோடி தானே. 41 கோடியில ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கொண்டாடிடுவான். கேரியரோட உச்சத்தையே ஒதுக்கிட்டு வந்து சொல்றாருல, 800 கோடி ஆளுக்கு 1 கோடி டெபாசிட் பண்ணுங்க, 41 கோடி தானே. 1 கோடி வச்சு கரூர்ல ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சிட்டோம். கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனி திறந்து வச்சிரல, கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனில இந்த 41 பேருக்கு வேலை கொடுங்க, கொண்டாடிடுவோம் உங்களை. நாங்களும் தான் சொல்றோம், அதுக்கு நாங்க எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, நாங்களும் அதை ஏத்துக்கணும். ஆனா இந்த ஒரு வேலையைத்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தவங்க வேலையை தாங்க நீங்க தட்டி பறிக்கிறீங்க. இதுல நிறைய பேர் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, டே எது இருக்கா, இது இருக்காடா,
வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டா. உனக்கு அந்த வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த அதோட கஷ்டம் தெரிஞ்சா அதோட அருமை உங்களுக்கு தெரியும். சும்மா என்ன ஒருத்தவங்களை பார்க்க போய் அதுக்காக நான் வந்து அவங்களை பார்க்க போய் இறந்தாங்க அப்படின்றது வந்து நான் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா வேலைக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவனோட வேலை தானே நீங்க தட்டி பறிக்கிறீங்க. சோ இதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்து இதுக்காக கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் சந்தோஷம் தான். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரோட இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப ரீசெண்டா ஒரு அமைச்சர் கூட சொன்னாரு, சீமானா யார் அது எனக்கு தெரியாது, எம்பியா எம்எல்ஏவா? கோர்ட் இப்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லி கோர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கு. சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. முதல்வர் விஜய் குறித்து பேசினால் நடவடிக்கை எடுக்கிறீர்கள், சீமானை பற்றி பேசினால் நடவடிக்கை இல்லையா என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்டது, ஆனால் தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் என குறிப்பிட்டார். இது கோர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கு. எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, பிஸ்மி அப்படின்னு சொல்லி வலைபேச்சு பிஸ்மி இருக்காரு, அவரு சம்பந்தமே இல்லாம இவரு சீமான் அவ்வளவு கோடி வாங்கிட்டாரு, சீமான் இவ்வளவு கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி வாயில வந்ததை பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. சோ அதுக்கு ரிவிட் அடிக்கிற விதமா தான் கோர்ட் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, பிஸ்மியை வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆளெல்லாம் எப்பவோ கைது பண்ணியிருக்கணும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா, சீமான் யாரு, ஜீரோ பாருன்னு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு இதுதான் இது. ஏன்னா விஜய் அவர்களை தப்பா பேசினா மட்டும் அவங்க மேல வந்து கேஸ் பாயும். சீமான் எல்லாரும் தலைவர்கள் தான், எல்லாருக்கும் அவங்கவுங்க தலைவர் அவங்கவுங்களுக்கு தான். அப்போ யார் வேணா இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம் அப்படின்னா என்னது அப்படின்னா சரி புரியவே இல்லை. உங்களை பத்தி ஒருத்தன் அவதூறு பரப்புறானா அதை நாங்க எப்படி கடந்து போறது? அதைத்தான் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞை பாசறை வந்து போட்டு இந்த ஒரு கேஸை போட்டு அந்த ஆளையுமே தூக்கி உள்ள வைக்க போறாங்க. அதுக்கான உத்தரவும் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், சீமான் யாருன்னு இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிப்பா, உங்களுக்கு தெரியலைன்னா விட்டுருங்க, நம்ம அதை பத்தி கேட்கவே இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு அரசு பணியை வந்து நம்ம ரத்து செய்ய வச்சோம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய கோவப்பட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இது பண்ணாரா? உங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது விஜய், மற்ற எதுவுமே கிடையாது. அதனால இந்த டைம் பீரியட்ல நடந்த விஷயத்த வச்சு இவனுங்க பேசுறானுங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இப்ப திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில கலைஞருக்கு பேனா செலவு வைப்பேன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ திமுக ஆட்சியில. அப்போ அவங்க இடத்துக்கே போய் அந்த இடத்திலே மேடையில நின்று நீ பேனா செலவு வச்ச அப்படின்னா நான் உடைப்பேன் அப்படின்னு அவங்க முன்னாடி அவங்க தலைவருக்கு நீ பேனா செலவு வச்சுன்னா உடைப்பேன்னு சொன்னவரு. அதே மாதிரி இது ஒண்ணு மட்டும் கிடையாது, எவ்வளவோ போராட்டங்களை பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், உங்க விஜய் சொல்றதுக்கு முன்னாடி, உங்க விஜய் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி எப்பவோ அந்த மனுஷன் சொல்லிட்டாரு, பரந்தூர் இது வந்து ஏர் பூட்டி விவசாயம் பண்ணக்கூடிய நிலம், ஏர்போர்ட்டுக்கான நிலம் கிடையாதுன்ற மாதிரி எப்பவோ பேசிட்டாரு. அது மட்டும் கிடையாது, டங்ஷன் அந்த இதுக்கு போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம், இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு சீமான் அவர்கள் முன்னாடி வந்து நின்றுருக்காரு. ஏர் பூட்டி உலர்மை ஒழிய ஏர் போட்டு கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாலி கொம்ப வந்து வேணாலும் குடிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட முடியாது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 52வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 1116 ஏக்கர்ல விரிவடை வைக்கிறதுக்கான வேலையை செய்யறது ஏற்புடையதல்ல. அது என்ன வேலை கொடுத்தும் நம்ம அதிகாரம் இல்ல. அதிகாரத்துக்கு வர வரைக்கும் நம்ம இருக்கிற ஒரே வழின்னு போராட்டம் தான். மக்களோட நின்று போராடி தான் நம்ம பண்ணணும். தேர்தல் ஓட்டு அதெல்லாம் இரண்டாம் பட்சம். போட்டா போடு, போலைனா போ. ஓட்டை கேட்பதை விட என் நாட்டை பாதுகாப்பது என் முதல் வேலை. சோ தவிர்க்க முடியாத ஒரு தலைவன்னா அது சீமான் மட்டும்தான். இப்ப வந்துகிட்டு இந்த ஒரு வேலையை நிப்பாட்டிட்டீங்க, அவ்வளவு பெரிய இதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்ப இவ்வளவு பெரிய இதா ஆயிருக்குல, நிப்பாட்டிட்டாங்களே. அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோணும், அப்போ நாம வந்து பிரைவேட்டா கொடுத்துட்டு போங்க. அடுத்து இந்த நம்ம பிரசாந்த்னு ஒருத்தர் இருப்பார்ல, இந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பார்ல, அவரு பயங்கரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீங்க வந்து இனிமே ஜீரோ தான் உங்களோடது, இனிமே வந்து நீங்க வந்து டெபாசிட் கூட வாங்க முடியல, இனிமேல் அப்படித்தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு வந்து சாபம் விட்டுக்கிட்டு இருக்காரு. கோடி அத்தனை லீக்கேஜ் ஆயிட்டு இருந்துச்சு 5 வருஷம். எவனாவது நீங்க கேட்டுட்டீங்கடா? எத்தனாயிரம் கோடி லீக் ஆயிருக்குடா, எத்தனாயிரம் கோடி. திருவண்ணாமலை ஒரு பால் அடிச்சிட்டு போச்சடா 16 கோடி கட்டி. எவனாவது போய் கோடி பிடிச்சிட்டீங்களா? எவனாவது கேஸ் போட்டீங்களா? அதுக்கு இவ்வளவு பெரிய அரசு பணத்தை வீண் பண்ணிருக்கேன்னு கேஸ் போட்டீங்களா? நாம் தமிழர் யாராவது நியாயமான தானே நீங்க? ஏன் அதெல்லாம் அரசு பணம் இல்லையா? அதெல்லாம் எங்க சிங்கப்பூர்ல இருந்து வருது பணம் இல்ல, சும்மா கொண்டு வந்து போறாங்களா? நான் உங்களுக்கு வருது அந்த மாதிரி சும்மா கொண்டு என்னையா நீ சாபம் விட்டுக்கிட்டு இருக்க? இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குறிப்பா அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த டைம் பீரியட்ல மனுஷன் என்னென்னலாம் பேசி வச்சிருக்காரு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் இதுல ஆட் பண்றேன், பாருங்க.
ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் ஓடிட்டான், விஜய் வந்து பேச வேண்டானா, ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் ஓடிட்டாரா. அப்புறம் அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல விஜய் அவர்கள் கூட, அந்த ஏதோ ஒரு பேர், அவர் பேர் மறந்துட்டேன், அவர் ஒரு பக்கம் ஓடிட்டாராம், புஷியானந்த் ஒரு பக்கம் ஓடிட்டாரான்னு சொல்லி பயங்கரமா பேசி வச்சிருந்தாரு மனுஷன். என்ன பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் வரப்போகுது? மக்கள் நான் அடி முட்டாள 41 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருந்தேன், கரூர் மொத்தம் தூக்கி அப்படியே தாவேக்காக்கு வந்து ஓட்டு போட்டுருவானே, அவ்வளவு அடி முட்டாளன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து நம்புவாங்க, ஒரு கூட்டம் நம்புவாங்க. நியாயமான தானே? நீங்க 41 பேர் இருந்தப்போ உங்களுடைய முக்கிய நிர்வாகம் சொல்றவங்க முக்காடு போட்டு போய் ஏதோ மூலையில படிச்சுட்டு இருந்தப்போ, ஆதவர்ஜுனால இருந்து புஷி ஆனந்த்ல இருந்து எவனுமே எங்கேயுமே இல்ல. நீங்க கூட வச்சுக்கிட்டு பெரிய அரசியல் சாணக்கியம் ஞான ஆரோக்கியசாமி எல்லாம் ஏரியாலாம் இல்லாம முக்காடு போட்டு இருந்தப்போ, அன்னைக்கு உங்களுக்காண்டி வாழ் தூக்கி நின்னவன் ஒரு சாதாரண தாவேக்கா தொண்டை. கடவுள் இருக்கான், இயற்கை இருக்குது, காலம் இருக்குது, அது நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்க என்ன கான்பிடன்ட் உங்களுக்கு, நான் என்ன பண்ணாலும் என் வேன்ஸ் என் கூட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பண்றீங்க நீங்க. நன்றி, வணக்கம். இப்ப வந்துகிட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே பல்டி. என்னையாது அப்ப அது உண்மையானவனா, இது உண்மையானவனா? நீ வந்து மக்கள், அந்த மக்களுக்காக நீ நிக்கிற அப்படின்னா ஓகே, விஜய் அவர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க. அப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது சொல்லணும்ல, இல்லைங்க இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது தப்புங்க, நீங்க வேற ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா கூட நல்லது அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு, நாங்க சரிப்பா நாங்க தப்பு பண்றோம், நாங்க வந்து இந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம், கோர்ட்டு சொல்லுது. எப்படி கோர்ட் உங்களுக்கு சொல்லுது, அப்ப கோர்ட்டு உங்களுக்கு தப்பா? இப்ப கோர்ட் மேல நீங்க சாபம் விடுங்க, இல்ல கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களே அந்த ஜட்ஜுமே வந்து அசிங்கமா பேசுங்க, முடிஞ்சா பேசுங்க. என்னையே உங்களோடது அது தப்பு அப்படின்றதுனால தான் கோர்ட்ல ஜட்ஜே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பு, நீங்க பண்றது வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதை ரத்து பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சரியா பட்டிருக்கு, அதனால தானே அவங்க ரத்து பண்ணிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவா, மண்ணலி என்ன கருமண்டாது என்னது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனை ஆடியோ ரிலீஸ் ஆறது எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ இவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க பேசின ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு. என் தொகுதிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஜட்டியோட உட்கார வச்சு கொன்னு கழிச்சு என்னென்னமோ சொல்றாங்க, வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க அந்த அம்மா. நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தொகுதிக்குள்ள வந்தா அதுல ஒரு சொல்ல வேற விஷயம் என்ன அப்படின்னா, அதுல யாரு எதிர்முனையில் யார் பேசிக்கிட்டு இருக்காரோ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி லக்ஷ்மணன் ஒருத்தர் வந்து லட்டு போய் கொடுத்தாரு. லட்டுனா அது லட்டுன்றது என்னன்னு தெரியல, அது எதை சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. இந்த விஷயம், இந்த கான்வர்சேஷன் நடந்த ஒரு விஷயம் என்ன எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுக்கிறவனே ஒரு இது வேலை தான். அந்த கான்ட்ராக்டுக்கு இந்த அம்மா கிட்ட கேட்காம அவரே போய் எடுத்ததாகவும், அதனால இந்த அம்மா டென்ஷன் ஆனதாகவும் ஸோ அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு இவங்க மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடியோ வந்து யாரு எதிர்முனையில பேசிக்கிட்டு இருந்தார்ல அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. என்னடா அது, அவரு பேசியிருக்காரு, இந்த அம்மா வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்போ பேசியிருக்காங்கன்னா அப்படி நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா 2 பேர் மேலே எடுத்திருக்கணும். யார் அவர் இந்த பக்கம் பேசுறாரோ அவரை கட்சி எப்படி நீக்கிட்டாங்க. கேட்டா அவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணி விட்டாரா. இப்ப ஆடியோ ரிலீஸ் பண்ணதான் பிரச்சனை, பேசுனது பிரச்சனை இல்ல, அதானே. சோ இது ஒரு பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள்ட்ட ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், வழக்கறிஞர்கள் கிட்ட அரசு வழக்கறிஞரா நியமனம் பண்றதுக்கு பயங்கரமான பல லட்சம் ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பொருளுது அப்படின்னு மாதிரி பேசியிருந்தோம். சோ அந்த ஒரு விஷயம் இப்ப மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா நிரூபணமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தாவேக்கா நிர்வாகி ஒரு வழக்கறிஞர்கள்ட்ட பேசக்கூடிய அந்த ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மத்தவங்ககிட்ட எல்லாம் 15 லட்சம் ரூபாய் வாங்குறோம், நீங்க வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் கொடுங்க போதுன்ற மாதிரி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப அந்த தாவேக்கா நிர்வாகியை வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தாவேக்கா புதிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை தலைமையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. என்னையாது ஆடியோ ரிலீஸ் ஆனாதான் நீங்க வந்து கட்சியை விட்டு நீக்குவீங்க அப்படின்னா, இன்னும் எத்தனை ஆடியோ ரிலீஸ் ஆகி எத்தனை பேரை நீக்குவீங்கன்றதுதான் ஒரு கேள்வியாவே இருக்கு இந்த இடத்துல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், லஞ்சம் ஊழல்லாம் இவங்க வந்து பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லி, அதுக்கு ஒவ்வொரு விஷயமா இப்ப நிரூபணம் ஆயிட்டே இருக்கு. நீங்க கேட்கணும், அதான் அவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லி நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோமேன்னு சொல்லி. தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம், தெரியாம பல விஷயம் உள்ள இருக்கு.
அது எப்ப என்ன வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்து நம்ம இர்ஃபானு என்னையா நீ ஒவ்வொரு ஆட்சியிலும் பாத்தீங்க அப்படின்னா மாற்றின மேனிக்கு இருக்க. குறிப்பா திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. அதாவது இவங்க வைஃப் வந்து கன்சீவா இருக்கும்போது துபாயில போயிட்டு என்ன குழந்தைன்றத வந்து செக் பண்ணி இவரோட வீடியோல போட்டிருந்தாரு. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்புனுச்சு. அதுக்கப்புறம் இவர் மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்டதுனால அந்த ஒரு விஷயம் வந்து அப்பவே நிப்பாட்டிட்டாங்க. பட் இப்ப அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து மறுபடியும் அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தீபிகா 2 ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூபர் இர்ஃபான் அவருக்கு பிறக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தொடர்பான பாலினம் கருவிலேயே பாலினத்தை கண்டறியும் அந்த சோதனையை துபாயில் நடத்தி அதை நேரடியாக வீடியோவாக அவருடைய யூடியூபில் பதிவிட்டார். இது நாடு முழுவதுமே சர்ச்சையை ஏற்படுத்தியது. என்ன உனக்கு வில்லங்க சைஸ் வாரியா ஒவ்வொரு டைம் பீரியட்லயே வருதே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா இதை இந்த ஆள் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. சமாளிச்சுப்பாரு, வேற என்ன பண்ணுவாரு. அடுத்து நம்ம வஉசியை பத்தி நேத்து நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அதுக்கு அந்த டீம்ல அந்த அந்த விஷயத்தை பத்தி அந்த இது பண்ணியிருந்தாங்களே அந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வணக்கம், நான் பிஜே முபா, இவர் மணி. நாங்க ஃப்ரீலான்சரா டிவி சேனல்ஸ்க்கு ஷோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சமீபத்துல டிஜிட்டல் டைரி அப்படின்ற நிகழ்ச்சியில நாங்க கப்பலோட்டிய தமிழன் ஐயா வஉசி அவர்கள் பத்தி பேசுறது குறித்து ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில அதோட ப்ரோமோவை நீக்கிட்டோம். அது தொடர்பான நிகழ்ச்சியும் நாங்க வந்து ஒளிபரப்பு செய்யப்படல. ஆனா இந்த ப்ரோமோவால ஒரு சிலர் மனசு வருத்தப்பட்டதா அறிய வந்ததுனால நாங்க எல்லாரும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்படிவா வலிக்கு. ஏன்னா நம்ம தலைவரை பத்தி நாமளே தப்பா பேசணும் அப்படின்னா மத்தவன் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருந்துச்சு. சோ மன்னிப்பு கேட்டதுக்கு சரி ஓகே மன்னிப்பு கேட்டிருக்காங்க, நம்ம வேற என்ன சொல்ல முடியும். சோ அது வந்து டெலிகாஸ்டும் பண்ணல, அந்த ப்ரோமோவே வந்து நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க. பட் நீக்கிறதுக்கு முன்னாடி அது நம்ம கண்ணில் பட்டுருச்சு. சோ அது நாம தான் பேசணும்னு இல்ல, நிறைய பேர் இந்த விஷயத்த பேசினாங்க. குறிப்பா சாட்டை என்ன நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ இது வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் வந்து இவனுங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த ஒரு அந்த அரசு மணி மேட்டர் தான் சொல்றேன். அதாவது அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாங்க, அது மட்டும் எதுக்கு கொடுத்தாங்க, அது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு பணி வழங்கப்பட்டது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேனே, நம்மளுடைய உரிமைக்காக இந்த ஒரு விஷயம் வேணாம், இது வந்து மக்களுக்கு வந்து கெடுதி அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி போராடின அந்த இடத்துல இறந்தவங்களும் சினிமாக்காரவங்களை போய் பார்க்க போன அந்த ஒரு மக்களும் போய் இறந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே ஒன்னா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இப்ப சினிமாக்காரனை போய் நீங்க போய் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யாரும் தடியடி நடத்த போறது கிடையாது, டியர் கேஸ் போட போறது கிடையாது, துப்பாக்கி சூடு நடத்த போறது கிடையாது, ஒண்ணு நடக்க போறது இல்ல. ஆனாலும் அங்க போய் கூட்டம் விகுதியால போய் நீங்க போய் இறந்தீங்க. ஆனா இந்த சைட்ல போராட்டத்துக்கு போனா தடியடி நடத்துவாங்க, தண்ணீர் பீச்சி அடிப்பாங்க, கண்ணீர் புகை வந்து இது பண்ணுவாங்க. துப்பாக்கி சூடு எல்லாம் வந்து நடக்கவே நடக்கக்கூடாத விஷயம். ஆனாலும் துப்பாக்கி சூடு நடத்தி அவங்கள கொன்னாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயத்துல அவங்க ஏன்னா என்னுடைய உரிமைக்காகவும் இது வேணாம்னு சொல்லி ஒரு போராட்டத்துல இறந்தவங்களையும் சினிமாக்காரவங்களை பார்க்க போய் இறந்தவங்களும் 2 பேரையும் ஒன்னா கம்பேர் பண்ணி வச்சு பேசுறதே மிகப்பெரிய தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லலாம் சும்மா இருக்காம எதுக்காக போராட்டத்துக்கு போகணும், சும்மா இருக்காம போராட்டத்துக்கு போனா என்னையா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. புற்றுநோயில எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, அந்த ஸ்டெர்லைட் ஆலையால எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா. சோ அதுக்காக நம்மளுடைய மக்களுக்காக நாம தான் போராடணும்னு சொல்லி போராடினவங்களுக்கு போராடி இறந்தவங்களுக்கு தான் அந்த ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஆனா சினிமாக்காரவங்களை போய் பார்க்க போய் இறந்தவங்களுக்கு எந்த இடத்துலயுமே கிடையாது. சப்போஸ் ஒரு விபத்துல ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல வந்து நீங்க வந்து அரசு பண்ணி கொடுப்பாங்களா? கிடையாது. அங்க நடந்தது ஒரு விபத்து, விஜய் அவர்களை பார்க்க போய் நடந்தது ஒரு விபத்து. ஆனா இது விபத்து கிடையாது, போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இறந்தவங்களுக்கு போய் இதை வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறதெல்லாம் எப்படின்னு தெரியல. கடைசியா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்பதான் ரீசெண்டா இந்த நியூஸை படிச்சேன். என்ன அப்படின்னா தலைமை செயலகத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மனு கொடுக்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, எப்படி தீ குளிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி அந்த ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சேன். அப்படி படிக்கும்போது பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீயணைப்பு வீரர் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு. எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி யாராச்சும் தீக்குளிக்க முடிஞ்சாங்கன்னா தீக்குளிக்க முற்பட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாரும் தீக்குளிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தீயணைப்பு வீரர் ஒருத்தரை வந்து அங்க நிப்பாட்டி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு பார்த்தேன். அதுக்கு கீழேயே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. என்ன வீடியோ அப்படின்னா சர்க்கார் படத்துல நம்ம விஜய் அவர்கள் நடிச்சிருப்பார்ல, அதுல சேம் டிட்டோ, எப்படி சேம் டிட்டோ அந்த ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கோ அந்த ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா
ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு குடும்பத்துல 3 பேர் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிச்சுட்டாங்க. ஸோ அதனால 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சீன் போகும். அப்போ விஜய் அவர்கள் கேட்பாரு. கேட்டதுக்கு அதுக்கு அரசாங்கம் எதுவும் பண்ணலையா? பண்ணுச்சு சார். அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் இன்ஜின் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஃபயர் இன்ஜின் எதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க? அதாவது இந்த பிரச்சனை இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து யோசிப்பான். இனிமே இந்த மாதிரி யாரும் வந்து தீக்குளிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து இந்த மாதிரி இவங்களுடைய பிரச்சனையை நீக்கணும்னு யோசிப்பான். ஆனா இந்த இடத்துல வந்து யாரும் தீக்குளிக்க கூடாதுன்றவன் ஃபயர் இன்ஜினை தான் சார் நிப்பாட்டுவான்ற அந்த ஒரு சீனு அப்படியே ஆப்டா இந்த ஒரு நியூஸுக்கு வந்து பொருந்துச்சு. போன மாதம் 12ஆம் தேதி ஒரு அப்பா அம்மா கூட 2 பிள்ளைங்க நெருப்பு வச்சுக்கிட்டாங்க சார். யாரையும் காப்பாற்ற முடியலையா? ஒரு பொண்ணு மட்டும் பொழைச்சிக்கிச்சு. அந்த பொண்ணையும் பாதி எரிஞ்சு உடம்போட ஹாஸ்பிட்டல் தூக்கி போனாங்க சார். கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்க சார். அடுத்த நாளே ஃபயர் இன்ஜினை கொண்டு நிப்பாட்டினாங்க. ஃபயர் இன்ஜினா? கந்து வெட்டிக்கும் ஃபயர் இன்ஜினுக்கு என்ன சம்பந்தம் சார்? மக்கள் சாகவே கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் சார் பிரச்சனையை தீக்கணும்னு நினைப்பான். இங்க வந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஃபயர் இன்ஜினை தான் நிப்பாட்டுவான். ஸோ இன்னும் என்ன, ஏன்னா இது வந்து விஜய் அவர்களோட தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து அது தீர்க்கிறதுக்கு விஜய் அவர்கள் முற்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எங்களுடைய இது. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.